ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பிரியாணிக்கெலாம் ரெஸ்டாரண்ட்டில் கல்யாண வீட்டில் பாய் வீட்டு கல்யாணத்துலலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, கத்திரிக்காய் கிரேவி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுபட்டோன்னே தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு வெள்ளை எள்ளு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சோன்னே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, முழு மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 3 மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வெங்காயம்லாம் வதங்கி வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போனோடனே மீடியம் சைஸில் 3 தக்காளியை நான் மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வரட்டும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போனோடனே நாம் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்தோடனே காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா வெந்து வரட்டும். காய் வெந்ததுக்கப்புறம் நாம் இப்போ நிலக்கடலையும் எள்ளையும் வறுத்து பொடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கோலி குண்டு அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. காய் வெந்ததுக்கப்புறம் புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா நம்மளோட பிரியாணி கத்திரிக்காய் ரெடி ஆயிரும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா எல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லித்தலை தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோவில் பிரியாணி ரெசிபிலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லையே இருக்குது. தம் பிரியாணி குக்கரில் எப்படி பண்ணலாம் எல்லாமே இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.